Praise God, friends. கடவுள் எல்லாரும் இங்கே ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு வந்து வசனம் என்னன்னாக்கா Matthew 11 verse 28 verse 29 சொல்லுது, Come to me, all of you who are tired for carrying heavy loads, and I will give you rest. Take my yoke and put it on, and learn from me, because I am the gentle and humble in the spirit, and you will find rest என்றார். கடவுள் என்னன்றார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பாரத்தை எல்லாமே என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுங்க, அதை நான் சுமக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்றாரு. இதே மாதிரி பாருங்க, நம்மளுக்குள்ள எவ்வளோ ஒரு பாரம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பேர் அவங்களோட பாரத்தை சுமதுக்குன்னு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில. பட் கடவுள் என்னன்றாருனாக்கா, அந்த பாரத்தை எடுத்துன்னு வந்து என் கிட்ட கொடுங்க, அதை நான் சுமக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ பாரம் இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில, நீங்க கடவுள்கிட்ட ஒப்பாடிங்க, கடவுள் பார்த்துப்பாரு. கடவுள் எப்பவுமே எல்லாரோட வாழ்க்கையிலையும், ஏன்னா நம்ம கடவுள் வந்து கேட்கிற கடவுளா இருக்கிறாரு. நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறேன்றாரு. ஸோ உங்க பாரத்தை எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட கொடுங்க, கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க, கடவுள் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும்.